வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீன்ஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீன்ஸ் நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். புரதம், நார் சத்து, விட்டமின்களில் ஃபோலேட், விட்டமின் B6 மற்றும் தாதுக்கள், இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், துத்தநாகம், இந்த மாதிரி உடலுக்கு வேண்டிய அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் பீன்ஸ் காய்கறியில் இருக்குங்க. ஸோ பீன்ஸ் காய்கறி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். புற்றுநோய் நீங்கி போவதற்கு நம்ம பீன்ஸ் காய்கறியை உணவுகளை சேர்த்துக்கலாம். புற்றுநோய் வந்து காமனாக அனைவருக்குமே வரும். புற்றுநோய் வகைகளில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த தொண்டை புற்றுநோய் நமக்கு வந்து ஏற்படுவது, குடல் புற்றுநோய் ஏற்படுவது, குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் ஏற்படுவது, விந்துப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய் எல்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கும். இந்த புற்றுநோய்களில் பல வகைகள் இருந்தாலுமே புற்றுநோய்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் தங்களுடைய உணவுகளில் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவனாய்டுகள் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுத்து பாதுகாப்பாக நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் பீன்ஸ் காய்கறி நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கேன்சர் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, கேன்சர் செல்கள் ஆல்ரெடி பரவி இருக்குது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கும் அதே போல் கேன்சர் செல்கள் பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே நீங்கள் வந்து பீன்ஸ் காய்கறியும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். புற்றுநோய் வராமல் நீங்கள் தடுத்து நலமோடு இருக்கலாம். மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு தொடர்ந்து நம்ம பீன்ஸ் காய்கறியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ மலச்சிக்கல் முதல்ல உங்களுக்கு ஏற்படுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து நீண்ட நேரம் ஒர்க் பண்ணுறது, நீர் சத்து, நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும். அப்புறம் உடம்பு ஹீட் ஆனாலுமே மலச்சிக்கல் வந்து இருக்கும். ஸ்பைசி ஃபுட்ஸ், காரசாரமான உணவுகளை அதிகமாக சாப்பிடும்போது கூட ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் மற்றும் வயிற்று உபாதைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் சீரணம் ஆகாமல் மலச்சிக்கல் பிரச்சனை கொண்டு போயிட்டு அதை விட்டுரும். அப்போ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் உணவுகளில் தினமும் வந்து பீன்ஸை வந்து பொரியலாகவோ கூட்டாகவோ எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்வதன் மூலமாக மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுறதுனா அந்த நார்சத்து குறைபாடு தான் உங்களுக்கு வந்து இருக்குன்றது அர்த்தம். அப்போ பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வளமான அளவில் இருக்கக்கூடிய நார்சத்து உங்களுடைய உணவுகளை செரிமானம் செய்ய வைக்கும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச வைக்கும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை உங்களுடைய குடல்கள்லேருந்து நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். அப்போ அந்த நீர் சத்து குறைபாட்டால், நார் சத்து குறைபாட்டால் மலம் வந்து குடலில் இறுகி போவது போன்ற பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படாது. அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போது இயல்பாகவே மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் குணமாகுவதற்கு பீன்ஸ் காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். உடலில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க எந்த ஒரு சர்க்கரை சேர்த்த உணவுகளையுமே பார்த்து சாப்பிடணும். கடுமையான உணவு பழக்க நடவடிக்கை முறைகளை மேற்கொள்ளணும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா கார்போஹைட்ரேட்லாம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கணும். நார் சத்து போன்ற உணவுகள், ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது தான் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுப்பாடோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு பீன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஏன்னா பீன்ஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து உடலில் ரத்தத்தினுடைய அதிக அளவு சர்க்கரை வந்து சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் பீன்ஸில் நார் சத்து தான் இருக்குது, கார்போஹைட்ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அது பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் நார் சத்து தான் நமக்கு பீன்ஸில் இருக்குன்றதால இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட்டில் சுகரோட வந்து கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளமே இல்லை, ஆனால் வருங்காலத்துலேயும் சுகர் ப்ராப்ளம் வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்து பீன்ஸ் காய்கறி உணவுகளை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நலம் பெறுவீங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பீன்ஸ் காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாம். அதிக உடல் எடை உங்களுக்கு இருந்துச்சுன்னா தொடர்ந்து பல மணி நேரம் நீங்கள் எந்த வேலையிலுமே முழுமையாக உங்களால் பார்க்க முடியாது. அதிக எடை இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே தூக்குறதுக்கு சிரமப்படுவீங்க. வெளியில் போகிறது கூட உங்களுக்கு வந்து தயக்கமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. உடல் எடை அதிகமாக இருந்தாலுமே வெளியே போகிறது கூச்சம் இல்லாமல் நம்ம பழகிறதாலுமே நம்ம செய்யணும். இப்போ தேவையில்லாத உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் வந்து உடலில் சேர்வதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் அந்த அதிகரிச்சிருக்கக்கூடிய உடல் எடையை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பீன்ஸ் காய்கறி உங்களுக்கு ஒரு கரெக்டான உணவாக இருக்கும். பீன்ஸ் வந்து தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கக்கூடிய ஆற்றலை அதிகமாக கொண்டு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பீன்ஸ் காய்கறி நீங்கள் காலையில் சாப்பிட்டீங்கன்னா இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு படிவுகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். தொப்பை தேவையில்லாத அந்த கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்பட்டுரும். அப்போ கட்டுக்கோப்பான உடலமைப்பை நீங்கள் பெறுவீங்க. அதுக்கு வந்து பீன்ஸ்
பீன்ஸ் காய்கறியும் உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கிறதுக்கு பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். வயது அதிகரிக்க பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து குறைந்து கொண்டே இருக்கும். இது வந்து நேச்சுரல் தான். இப்போ அடிக்கடி உணவுகளில் பீன்ஸ் காய்கறி நம்ம சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்து நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும். குறிப்பாக அந்த ரத்த வெள்ளை அணுக்களை கரெக்டான லெவலில் பராமரிக்கும். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையும் நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அந்த இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதை அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பீன்ஸ் காய்கறி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ தான் அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நமக்கு எந்த நோயுமே அட்டாக் ஆகும், நலமோடு வாழ முடியும். ரத்த வெள்ளை அணுக்கெல்லாம் முறையான அளவில் பராமரிக்கப்படும். ஸோ தொடர்ந்து பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.